மோவாப் தேசத்திலே ஆரம்ப நாட்களில் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அதற்கேற்றாற்போல் வசதியான குடும்பத்தில்தான் பெண் எடுத்திருப்பார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவள் வீட்டிலே வேலை செய்ய வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். இது போன்ற வேலையெல்லாம் அவள் செய்திருக்க மாட்டாள் என்றுதான் நினைக்கிறேன். அவளுடைய மனம் எவ்வளவு வேதனையில் இருந்திருக்கும். இப்படி அந்நிய தேசத்திலே அவள் பரதேசியாய் வந்து கஷ்டப்படுவாள் என்று ஒரு நாளும் எண்ணி இருக்க மாட்டாள். ஆனால் ரூத்தோ ஒரு நாளும் தன்னுடைய நிலையை குறித்து தனிமையிலோ அல்லது மற்றவர்களிடமோ சொல்லி புலம்புவதாக இந்த புஸ்தகத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. தன் நிலையை குறித்து அவள் முறுமுறுக்கவில்லை. இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 7வது கேள்வி, யாருடன் நகோமி மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டாள்? இப்பொழுது அவளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி. அப்பா அம்மா இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை. இதுவே அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் என்ன சொல்லுவார்கள்? எனக்கென்று யாரும் இல்லை, இனி நான் யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ